விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். இலங்கையும் இந்தியாவும் முட்டி மோத போகின்ற டெஸ்ட் தொடர் 2017 ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் ஒரு தடவை இந்திய அணி இலங்கை வந்திருக்கிறது. அப்போது மிக பிரபலமான வீரர்கள் எல்லோரும் அணியிலே இருந்தார்கள் என்பது சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். விராட் கோலி, அஜிங்கியா ரஹானே, சிட்டேஸ்வர் புஜாரா, ரவிச்சந்திரன் அஸ்வின் என்று முன்னணி துடுப்பாட்ட வீரர்கள் இந்திய கிரிக்கெட்டை தூக்கி பிடித்த பல நட்சத்திரங்கள் அப்போதைய அணியிலே இருந்தார்கள். ஆனால் அப்போது அணியிலே இருந்து இப்போதும் இந்த தொடருக்காக அணிக்குள்ளே வந்திருக்கின்ற அல்லது தொடருக்காக இலங்கை வந்திருக்கின்ற வீரர்கள் வெறுமனே மூன்று வீரர்கள் தான். ஒருவர் லோகேஷ் ராகுல், ரவீந்திர ஜடேஜா, மற்றவர் குல்தீப் யாதவ். இந்த மூன்று வீரர்களும் தான் இறுதியாக இந்தியா இலங்கைக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்ட போது அப்போதும் அணியிலிருந்து இப்போதும் அணியில் இருக்கின்ற வீரர்களாக வந்திருக்கிறார்கள். அப்போது தலைமை பயிற்சியாளராக ரவி சாஸ்திரி செயற்பட்டிருந்தார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இப்போது கம்பீர் பயிற்சியாளராக செயற்படுகிறார். கம்பீரை முன்னாள் இந்திய அணியினுடைய தலைமை பயிற்சியாளரும் உலக கிண்ணம் வென்ற போது கம்பீர் ஒரு முக்கிய நட்சத்திரமாக அப்போது இருந்தார். அப்போதைய அணியினுடைய பயிற்சியாளராக இருந்த கேரிக் கர்ஸ்டன் தான் இப்போது இலங்கை அணியினுடைய தலைமை பயிற்சியாளராக இருக்கிறார். அவர் கம்பீர் ஒரு தரமான திறமையான வீரர் மட்டுமல்ல, நல்ல பயிற்சியாளரும் அணியை கட்டியெழுப்புவதற்கு பொருத்தமானவர் என்று சொல்லி அவர் தன்னுடைய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். கம்பீர் இந்த தொடரிலே தோல்வியை தழுவினாலும் கூட அவருடைய பயிற்சியாளர் பொறுப்பு பறிக்கப்படாது என்கின்ற விதமான கருத்துக்கள் இந்திய தரப்பில் இருந்து வந்திருக்கின்றன. விவிஎஸ் லக்ஷ்மன் வருகின்ற மாதத்திலே இந்திய கிரிக்கெட் அணியிலே ஒரு முக்கிய பொறுப்பை ஏற்க போகிறார், கிரிக்கெட்டிலே ஒரு முக்கிய பொறுப்பை ஏற்க போகிறார் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் அது ஒரு சீஃப் செலக்டராக, பிரதமர் தீர்வாளராக இருக்கலாம் அல்லது தலைமை பயிற்சியாளராக கூட இருக்கலாம் என்கின்ற கதைகள் வருகின்றன. இந்த நீண்ட வடிவம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கானதாக இருக்கலாம் என்று சொல்லி செய்திகள் வருகின்றன. எது என்ன என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம். இலங்கை தரப்பை பொறுத்தவரையில் பத்தும் நிசங்க மற்றும் குசல் மெண்டிஸ் ஆகியோர் அணியிலே இல்லை. இவர்கள் இருவரும் இல்லாத நிலையில் நிஷான் மதுஷ்க போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. விக்கெட் காப்பாளர் ஸ்தானத்தை யார் பிடிப்பார்கள்? அஞ்சல பண்டார என்ற 23 வயதான இளம் வீரர் அண்மை காலமாக மிக சிறப்பாக ஓட்டங்களை குவித்துக் கொண்டிருக்கிறார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான சுற்றுப்பயணத்தின் கூட ஹேட்ரிக் சதம் அடித்தவர் அஞ்சல பண்டார. கழகமட்ட கிரிக்கெட்டிலும் கூட இரட்டை சதம் உள்ளிட்ட ஏராளமான ஓட்ட குவிப்பு இயந்திரமாக இவர் செயற்படுகின்ற போது அவரை விடுத்து 33 வயதான திக்வெல்லவை அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு பின்னர் கம்பேக் கொடுத்திருக்கிறார். இது எதற்கு என்கின்ற கேள்விகள் வருகின்றன. இந்த ட்ரை சீரிஸ் இடம்பெற்றிருந்தது ஏ அணிகளுக்கு இடையில். அப்போதும் நிரோஷன் திக்வெல்ல மிக முக்கியமான வீரராக, உதவி தலைவராக செயற்பட்டிருந்தார். அணியிலும் இடம் பிடித்து ஓட்டக்குவிப்பிலும் தன்னுடைய திறமையை காட்டியிருந்தார் என்பதும் மறக்க முடியாது. ஆனால் நிரோஷன் திக்வெல்லவை எதற்கு இப்போது அணிக்குள்ளே சேர்க்க வேண்டும்? இளம் ரத்தங்களை அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டியது தானே என்று சொல்லி பலவிதமான கருத்துக்கள் பகிரப்படுகின்றன. இது மாத்திரமல்லாமல் இலங்கை தரப்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பேர் விவரத்தை பொறுத்தவரையில் பிரபாத் ஜெயசூரிய, அதே போன்று ரமேஷ் மெண்டிஸ் ஆகிய வீரர்கள் அணியிலே இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இருக்க ஒரு புதுமுக சுழற்பந்து வீச்சாளருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவர்களோடு சேர்த்து புதுமுக சுழற்பந்து வீச்சாளருக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். கேஷாரா நுவாந்த என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீரர். மற்றவர்கள் எல்லோரையும் பார்த்தால் அனைவருமே வேகப்பந்து வீச்சாளர்களாக இருக்கிறார்கள். டில்ஷான் மதுஷங்க, விஸ்வ பெர்னாண்டோ, லஹிரு குமார, ஆசித் பெர்னாண்டோ, மிலான் ரத்நாயக் என்று 5 வேகப்பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள். சுழற்பந்து வீச்சுக்கு சாதகமான ஆடுகளங்களில் எதற்கு இத்தனை வேகப்பந்து வீச்சாளர்கள்? ஆனால் சுழற்பந்து வீச்சாளர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது என்பதும் ஒரு தரப்பு கேள்வி. மறுபுறத்திலே நிரோஷன் திக்வெல்லவினுடைய தேர்வு இன்னும் ஒரு தரப்பு விவாதமாக இருக்கிறது. இப்படி பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன. தனஞ்சய சில்வா தலைவர், கமிண்டு மெண்டிஸ் உதவி தலைவர், நிரோஷன் திக்வெல்ல விக்கெட் காப்பாளர். அணியில் இடம் பிடித்திருக்கின்ற வீரர்கள் அகிர் உதார, நிஷான் மதுஷ்க, சந்திமால், பசிந்து சூரிய பண்டார, சோனால் தினுஷ, ரமேஷ் மெண்டிஸ், அதே போன்று பிரபாத் ஜெயசூரிய, கேஷான் நுவாந்த, மிலான் ரத்நாயக், சித்த பெர்னாண்டோ, லஹிரு குமார், விஸ்வ பெர்னாண்டோ, டில்ஷான் மதுஷங்க ஆகியோருடைய பேரிபரத்தை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்திருக்கிறது. கில் தலைமையிலான இந்தியாவா அல்லது தனஞ்சய சில்வா தலைமையிலான இலங்கையா இந்த போட்டிகளிலே வெற்றி பெறப் போகிறது என்கிற எதிர்பார்ப்புகளோடு இலங்கை ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள். நாங்களும் அவளோடு இது தொடர்பான விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்க திமுத் கருணாரத்ன இன்று ஒரு புதிய கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அப்படி என்று சொன்னால்
அஞ்சல பண்டார மற்றும் சதீர சமரவிக்ரம ஆகிய வீரர்கள் திக்வெல்லவை விடவும் முன்னணியில் இருந்தாலும் துடுப்பாட்ட திறனிலே அவருடைய விக்கெட் காப்பு திறமை இருக்கிறதே, அவருடைய அனுபவம் இருக்கிறதே, இந்த விடயங்களை கவன விதமான கருத்துக்களை எல்லாம் இப்போது திமுத் கருணாரத்ன சொல்லி இருக்கிறார். துடுப்பாட்ட திறனிலே அஞ்சல பண்டார சதீர சமரவிக்ரம முன்னணியில் இருந்தாலும் நிரோஷன் திக்வெல்லவினுடைய அனுபவம் கை கொடுக்கும் என்பதற்காக தேர்வாளர்கள் தேர்வு செய்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். அவர் தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி திமுத் கருணாரத்ன கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றவை குறிப்பிடத்தக்கது. மறக்காமல் இந்த தொடரை பாருங்கள். இந்த தொடர் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் அவ்வப்போது பகிர்ந்து கொள்வோம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.